அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடியிலிருந்து ஈஸ்வரன். இப்பொழுது ஒரு சிறப்பு நேர்காணல். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஸ் பொருணை யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குழு. இவங்க வந்து ஒரு செஸ் டோர்னமெண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஹெலன் கெல்லர் அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வரக்கூடிய ஜூன் 27ஆம் தேதி அவர்களுடைய பிறந்தநாள். இன்று 25ஆம் தேதி இன்றைய தினத்திலே இறுதிப் போட்டி செஸ் இதிலே பங்கேற்கிறார்கள் கிருஷ்ணகுமார் மற்றும் கந்தபெருமாள் ஆகிய இருவரும். இதிலே தற்பொழுது கிருஷ்ணகுமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கின்றார். பொதுவாகவே செஸ் என்பது இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு உருவாயிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெர்சியா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த செஸ் வந்து இந்தியாவிலே பிறந்தது அப்படிங்கிறது நம் அனைவருக்கும் பெருமை. இப்பொழுது கிருஷ்ணகுமார் அவர்களை நம்முடைய இணைப்பில் இணைத்துக் கொள்வோம். கிருஷ்ணகுமார் வணக்கம். அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நீங்கள் ஹெலன் கெல்லர் அம்மா அவர்களுடைய நினைவை பிறந்தநாளை முன்னிட்டு நடக்கக்கூடிய செஸ் போட்டியில் இறுதிப் போட்டியில் பங்கேற்க இருக்கிறீர்கள், நீங்களும் கந்தபெருமாளும். ஸோ இந்த போட்டிக்கு முதலில் ஆயத்தமாக உள்ளே வந்ததற்கு, அதாவது தேர்வாகி உள்ளே வந்ததற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிண்ணா. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து நீங்கள் செஸ் விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த செஸ் விளையாட சொல்லி கொடுத்தது யார் உங்களுடைய குருவா நினைக்கிறீங்க செஸ்ஸை பொறுத்த மட்டிலும்? எனக்கு செஸ் விளையாட யாரு சொல்லி கொடுத்தான்னு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. பட் நான் எப்ப விளையாட ஆரம்பிச்சேன் அப்படிங்கறது ஞாபகம் இருக்கு. ஆஹா, எப்ப விளையாட? பாளையங்கோட்டை ஸ்கூல் படிக்கும் போதுல, ஒரு 6th படிக்கும் போதுல அங்க செஸ் போர்டு இருந்துச்சு. நான் மூவ்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு நிறைய பேர்கிட்ட கேட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. கேட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விளையாண்டு அப்படியே பழகி அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டு அப்படியே கத்துக்கிட்டேன். ஓ, அதாவது அனுபவத்தின் மூலமாகவே அப்படியே நீங்க பழகி உள்ள வந்துருக்கீங்க செஸ் விளையாடுறதுக்காக. எக்ஸாக்டா யார் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை, நிறைய பேர்ட்ட பழகிருக்கீங்க அப்போ. ஆமா, நான் குறிப்பிட்ட கேம் வந்து யார்ட்டையும் கேட்டு பழகல. நிறைய பேர்கிட்ட எப்படி ஸ்டார்டிங்ல நம்ம மூவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. சரி, அப்ப அந்த செஸ்ஸை நீங்க பழகும்போது இது செஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்திருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? செஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்? துவக்கத்துல பார்க்கும் போதுல செஸ் ஓகே, இதுவும் ஒரு மத்த கேம்ஸ் மாதிரி நம்மளும் விளையாடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நான் விளையாண்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம நிறைய கிரிட்டிக்கலா திங்க் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து செஸ் விளையாடுறது மூலமா கத்துக்கிட முடியுது. ஆஹா, சரி. அதன் அடிப்படையில நீங்க இந்த செஸ் வந்து ஆர்வமா விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ வந்து செஸ் விளையாடுறதுக்கு உங்களுக்கு யாராவது தூண்டுகோலா இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு டோர்னமெண்ட் நீங்க முதல் முறையா ஏதாவது டோர்னமெண்ட்ல போய் ஆடி இருப்பீங்க. அது ஞாபகம் இருக்கா? எங்க போய் டோர்னமெண்ட் ஆடுனீங்க? ஆக்சுவலி நான் டோர்னமெண்ட்ஸ் வந்து முன்னாடி போனது கிடையாது. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா 2025 பாளையங்கோட்டை பிளைண்ட் ஸ்கூல்ல டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்குதான் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் டோர்னமெண்டே இதுதான். ஓ, 25ல தான் ஃபர்ஸ்ட். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு செஸ் விளையாட பழகியிருந்தாலும் இப்போ கடந்த 2025 வருஷத்துலதான் நான் டோர்னமெண்ட்னு போயிட்டு விளையாண்டது. அதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் தான் விளையாண்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் விளையாண்டுருக்கீங்க. இதை வந்து நம்ம பார்வையற்றவர்கள் விளையாடுறதுக்குன்னே செஸ் போர்டு எப்படி தயார் பண்ணியிருக்காங்க? சின்னதாக இருக்கா அல்லது பெருசாக இருக்குமா? உங்களுடைய கணிப்பு அது வந்து எப்படி? சின்ன போர்டு பெரிய போர்டுன்னு சொல்கிறாங்க. இதில் எதில் விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் பொதுவாக? அதாவது நான் இந்த 2025 வரைக்கும் என்கிட்ட சின்ன செஸ் போர்டு தான் இருந்துச்சு. அதாவது நம்ம NIVH சென்னையில வாங்குவாங்க இல்லையா, சின்ன செஸ் போர்டு. அந்த செஸ் போர்டு தான் நாங்க ஸ்கூல் படிக்கும் போதுலயும் ஸ்கூல்ல இருந்துச்சு. அதுலதான் விளையாண்டு பழக்கம். அதே மாதிரி என்கிட்டயும் அந்த போர்டு தான் நானும் வாங்கி வச்சிருந்தேன். அதுலதான் விளையாண்டு பழக்கம். இப்போ இந்த பாளையங்கோட்டை ஸ்கூலுக்கு 2025 டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அங்க வந்து பெரிய செஸ் போர்டு, நேஷனல் போர்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விளையாண்டாங்க நிறைய பேரு. சரி, அதுல விளையாட மாட்டல துவக்கத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, தடுமாற்றம் இருந்துச்சு ஐடென்டிஃபை பண்றதுல. ஏன்னா அதுல வந்து கருப்பு கலர் காயின்ஸுக்கு மேல புள்ளி இருக்கும். இந்த குட்டி NIVHல வாங்குற போர்டுல ஒயிட் கலர் காயின்ஸ் மேல புள்ளி இருக்கும். அது ஒரு குழப்பமா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் இல்ல ரொம்பவே இருக்கதான் செஞ்சது. அப்புறம் போர்டு கொஞ்சம் பெருசா இருக்கும். சரி. அதுக்கப்புறம் இப்போ இந்த 2026 அந்த பெரிய போர்டும்
ம். வாங்கி வச்சிருக்கேன். ஓ ரைட் 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 ரைட். நண்பர்களோட உதவியினால. ஆஹா சரி சரி. அதனால இப்போதைக்கு 2 போர்ட்லயுமே விளையாட ஓரளவு வருது. நம்ம சரளமாக விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க 2 போர்ட்லேயுமே இப்போ அப்போ. கரெக்டா சார். ஓகே. அப்போ இந்த செஸ் வந்து நீங்கள் விளையாடுறீங்க 2025 முதல்ல விளையாடும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஆஹா, இந்த டோர்னமெண்ட்டில் ஆட போகிறோம், இது எப்படி ஆட போகிறோமோ அப்படிங்கிற ஃபீல் ஏதாவது இருந்ததா? அல்லது வர்றது வரட்டும் போர்டில் உட்காந்து ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தீங்களா? அதாவது முதல்ல நான் டோர்னமெண்ட் போறதுக்கு முன்னாடி சில வருஷங்களா, அதாவது 2018க்கு அப்புறமா நான் செஸ் பெருசா விளையாண்டது இல்ல. பெருசா இல்ல, செஸ்ஸே விளையாண்டது இல்ல. நான் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்ல செஸ் கேம்ஸ் பத்தி பெருசா எனக்கு ஐடியா இல்ல. சோ பெருசா விளையாண்டது இல்ல. இந்த டோர்னமெண்ட் போகும்போதுல ஓகே நமக்கு முன்னாடி விளையாட தெரியும், ஆவரேஜா விளையாடுவோம். இதுல நம்ம இப்போ அந்த மாதிரி கேம் விளையாடுறோமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்றதுக்காண்டியும் போனேன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே ஒரு செஸ் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்னாலையும் விளையாட போனேன்னு எடுத்துக்கலாம். ஆக அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மத்தியில் இருந்ததா, அல்லது சும்மா இப்போ டைம் பாஸுக்கு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்களா? நிச்சயமா வின் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஒரு 6-7 இயர்ஸ் கேப் ஆயிருச்சு இல்லையா? அவ்வளவு கேப்புக்கு அப்புறம் போறோம். பிளஸ் நான் வந்து பெருசா வெளியில உள்ளவங்க கிட்ட கேம் விளையாண்டது கிடையாது. சோ எனக்கு சில பேர் ஓரளவு விளையாடுவாங்கன்னு தெரியும், பட் வெளியில நிறைய பேர் நல்லா விளையாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதனால ஃபர்ஸ்டே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம எப்படினாலும் வின் பண்ண போறது இல்ல, பட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப அந்த 25 நடந்த அந்த போட்டியில எத்தனாவதா வந்திருந்தீங்க நீங்க ஆடும்போது? எத்தனாவதான் எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல, பட் ஆனா ஒரு டாப் 10க்குள்ள கண்டிப்பா வந்து டாப் 10க்குள்ள வந்துட்டீங்க. வாழ்த்துக்கள் சூப்பர். அப்போ நல்லாவே விளாண்டுருக்கீங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த போட்டியில் வந்து கண்டிப்பாக ஒரு 30 பேருக்கு மேலே பங்கேற்றிருப்பாங்க. அதில் நீங்கள் டாப் 10க்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிற பதட்டம் ஏதாவது இருந்ததா உங்ககிட்ட அந்த நேரத்தில்? டோர்னமெண்ட் அப்படிங்கிற பதட்டம் ஃபர்ஸ்ட் கேம் அப்போ மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. அது பதட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணா சொல்லிக்கலாம். இப்போ அதுக்கு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பெருசா டோர்னமெண்ட்ஸ் விளையாண்டது இல்ல, இது கொஞ்சம் புதுசான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டீங்க. இப்போ இந்த ஹெலன் கெல்லர் செஸ் டோர்னமெண்ட்ல மொத்தம் இது வரைக்கும் 7 ஆட்டங்கள் ஆடி இருக்கீங்க. அதாவது 5 லீக் மேட்ச், ஒரு குவார்டர் ஃபைனல், ஒரு செமிஃபைனல் ஆடி இருக்கீங்க, ஃபைனலுக்கும் வந்திருக்கீங்க. இதுல எந்த ஆட்டம் ரொம்ப டஃப்பா இருந்ததா நீங்க ஃபீல் பண்றீங்க? யார் கூட விளையாண்டது? இதுல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆட்டமே டஃப் தான். நாகர்கோயில் ஐகண்ணன் அந்த அண்ணங்கிட்ட விளையாண்டேன். அந்த கேம் ஆக்சுவலி டிரால முடிச்சுக்கிட்டோம். அது ஏன் டஃப்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மூவ்ஸ் விளையாடுற டேட்லயே நான் வந்து ஒரு பிஷப் ஒரு பான் இத வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓகே இந்த கேம் எப்படியாச்சும் டிராவாச்சு பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல விளையாண்டேன். பட் ஆனா கடைசியில வின் பண்ணியிருந்திருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்துச்சு. பட் அந்த சிச்சுவேஷன்ல என்னால அதை கேரி ஆன் பண்ண முடியல. ஓகே டிரா பண்ணிடலாம் அப்படின்னு டிரா பண்ணிட்டேன். இப்போ முதல் மேட்ச் ஆடும்போதும் அரையிறுதி போட்டியில் ஆடும்போதும் உங்களுக்கு மனநிலை எவ்வாறு ஃபீல் பண்ணீங்க? நீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? கரெக்ட். நான் வந்து முதல் கேமும் ஐகண்ணன் அண்ணங்கிட்ட தான் விளையாண்டேன். அதே மாதிரி செமிஃபைனல்ஸும் அவங்க கிட்டதான் விளையாண்டேன். அப்படி வந்துருச்சா? சரி. ஆமா, செமிஃபைனலுக்கும் நாங்க 2 பேரும் தான் ஆடினோம். அப்போ ஒரு விஷயம் கிளியராவே இருந்தேன், ஓகே மிஸ்டேக் பண்ண கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக் பண்ணாம விளையாடணும். அந்த ஆப்போனன்ட் மிஸ்டேக் பண்ணா அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்படி நல்ல ஒரு மனநிலையை கொண்டு வந்துட்டீங்க. இப்போ வந்து ஒருவேளை திடீர்னு நீங்க ஆடும்போது உங்களுடைய குயின் போயிடுச்சு, அவர்கிட்ட குயின் இருக்கு அப்படின்னா உங்களோட நீங்க பதட்டம் அடைவீங்களா, அல்லது இதை வந்து நிதானமா கையாளணும் அப்படிங்கிற ஃபீலிங்ல போவீங்களா நீங்க? ஆக்சுவலி நான் பதட்டமும் அடைய மாட்டேன், நிதானமாவும் போகணும்னு நினைக்க மாட்டேன். அந்த கேமோட சிச்சுவேஷன், குயின் போயிருச்சு, கேம் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஓகே போனது போயிட்டோம், இருக்கிற கேம எந்த அளவுக்கு நம்மளால பெஸ்டா கொண்டு போற முடியுமா, ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத மட்டும் பார்ப்பேன். இல்ல ஓரளவு பொசிஷன் ஈக்குவலா இருக்கு, அந்த இடத்துல குயின் போயிட்டு அப்படின்னாலும்
ஏதாச்சும் வழி நமக்கு இருக்கா அப்படிங்கிறது மாதிரி தான் நான் பார்ப்பீங்க. பார்ப்பேனே தவிர பதட்டம் பெரும்பாலும் வராது. வராது. அதாவது ஆன்லைனில் இது வரைக்கும் செஸ் ஆடி இருக்கீங்களா? ஏதாவது சைட்டட் கூட ஆடி இருக்கீங்களா? ஆன்லைன்ல இப்போ ஒரு மார்ச் மாசத்துல இருந்து லீச்சஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணி இப்போ கொஞ்ச நாளா விளையாண்டுட்டு இருக்கேன். ஓ சரி. அது நல்லாவே இருக்கு. ம் ஆனா என்னன்னா நான் மோஸ்ட்லி 15 நிமிஷம் வச்சுதான் விளையாடுவேன். எனக்கு 15 நிமிஷம், அப்புறம் எனக்கு 15 நிமிஷம். ம் சரி. அதுல வந்து நம்ம ஸ்பீடும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட முடியுது. அது மாதிரி கேம்ஸும் நிறைய பேர் எப்படி எப்படி விளையாடுறாங்கன்னு கத்துக்கிட முடியுது. ஓ ரைட் ரைட் ரைட். அப்போ இதில் வந்து ஸ்பீடு கிடையாது இல்லையா? நம்ம இப்போ விளையாடுறதுல ஸ்பீடு இல்லாமல் மெதுவாக விளையாண்டுக்கலாம். இப்போ நம்ம டோர்னமெண்ட்டில் வந்து இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த மட்டும் அது நம்மளோட விருப்பம் தான். நம்ம ஃபாஸ்டா விளையாடினாலும் விளையாடலாம், ம் ஸ்லோவா விளையாடினாலும் விளையாடலாம். சரி. இப்போது நீங்கள் இறுதிப் போட்டியில் விளையாட போகிறீங்க. விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்னது? என்ன சொல்ல போகிறீங்க? டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கா? இப்போது டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் இப்போ செஸ்ஸை பற்றி சிலர் அறிமுகமே இல்லாமல் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்காகவும் டோட்டலாக ஒன்று நீங்கள் சொல்லுங்கள். விளையாடுறவங்களுக்கும் சரி, விளையாடாமல் இருக்கிறாங்களா அவங்களுக்கும் சரி, இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க செஸ்ஸை பற்றி? ஓகே, அதாவது செஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டாக்டிக்கல் திங்கிங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு நல்ல கேம். அதே மாதிரி நம்ம எப்படிலாம் தவறு பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து கத்துக்கலாம் செஸ் விளையாடுறதுல மூலமா. இப்போ வந்து ஃப்ரீ டைம் இருக்கும் போதுல எல்லாருமே செஸ் விளையாடுங்க. விளையாட நம்மளுடைய பிரெயினுக்கும் ஒர்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அதே மாதிரி விளையாடாம இருக்கிறவங்களும் நல்லா பழகிக்கணும், விளையாட்டை வந்து பழகிக்கணும் அப்படிங்கிறீங்க பொதுவா? டெஃபினட்டா. நம்ம வந்து செஸ் வந்து விளையாட தான் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓ ரைட் ரைட் ரைட். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம் மக்களுக்காக உங்களுடைய குரலை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்று நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டியிலே நீங்களும் கந்தபுரம் மிக சிறப்பாக ஆடுங்கள். வெற்றி பெற அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வு இதோடு நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.